மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷைட் சடேக் ஷைட் அப்துல் ரஹ்மான் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 2 பிறம்படி தண்டனையிலிருந்து விடுவித்த மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து சட்டத்துறை தலைவரின் அலுவலகம் இன்று கூட்டரசு நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு மனுவை தாக்கல் செய்தது. நம்பிக்கை மோசடி, சொத்துக்களை தவறாக பயன்படுத்துதல் மற்றும் அர்மாடா நிதி சம்பந்தப்பட்ட பண மோசடி ஆகிய குற்றச்சாட்டிலிருந்து இளைஞர் விளையாட்டுத்துறை முன்னாள் அமைச்சரான ஷைட் சாடிக்கை மேல்முறையீட்டு நீதிமன்றம் விடுவித்தது. மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை மறு ஆய்வு செய்து பரிசீலித்த பிறகு விடுதலை முடிவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இன்று மேல்முறையீட்டை தாக்கல் செய்ததாக சட்டத்துறை தலைவரின் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த மேல்முறையீட்டு செயல்முறை கீழ் நீதிமன்ற தீர்ப்புகளை மறு ஆய்வு செய்ய அனுமதிக்கும் நீதித்துறை அமைப்பின் ஒரு பகுதியாகும் என்பதை சட்டத்துறை வலியுறுத்த விரும்புகிறது என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹாய் மக்களே, ஏயான் பிக் க்ளுவாங் ஜோருக்கு வரோம். GM இந்தியன்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜோர் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு 25 இருந்து 29 ஜூன் வரைக்கும் டேட்டை பிளாக் பண்ணிக்கங்க. தரமான பொருட்கள் நியாயமான விலையில வெட்டிங் கலெக்ஷன்ஸ், சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், இமிடேஷன் ஜுவல்லரி, டேட்டூ ஆர்டிஸ்ட் அனைத்தும் ஒரே இடத்தில் 80% வரை டிஸ்கவுண்ட். ஃபுட் ஃபெஸ்டிவல்ல சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம். பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், பிரியாணி என 100க்கும் அதிகமான உணவுகள் ஏயான் பிக் க்ளுவாங் ஜோர்ல.